தற்போது நடிகர் ராஜேஷ் காலமாகி இருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக ஜோதிடர் திரு பொதுவுடை மூர்த்தி அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது நடிகர் ராஜேஷ் காலமாகி இருக்கிறார். உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு, அது குறித்தான தகவல்களை பதிவு செய்யும். இந்த நடிகர் ராஜேஷ் சாருடைய இந்த நிகழ்வு எங்களுக்கு ஒரு பெரிய, அதுவும் ஜோதிடத்துறைக்கு பெரிய ஒரு இழப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஒரு முனைவர் பட்டம் வாங்கும்போது இந்த ஜோதிடம் சார்ந்த சோடிகளை பத்தி ஆய்வு பண்ணும்போது நானும் அவர் கலந்துகிட்ட நிறைய நிகழ்வுகள் இன்னைக்கே என் கண்ணுக்குள்ளே இருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. அவருடைய திறமையும், அவருடைய அறிவும், அவருடைய ஞாபக சக்தியும் 1987 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அப்படின்னு ஒரு தகவல் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கும். அவருடைய ஞாபகங்கள் ஞாபக சக்தியை நான் வேற யார்கிட்டையும் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனையோ நண்பர்களோட பழகி இந்த ஜோதிடத்துல வந்திருக்கேன். நடிகர் ராஜேஷ் சாருடைய ஒரு இந்த இழப்பு எங்களுக்கு, அதுவும் ஜோதிடத்துக்கும் ஜோதிடத்துறைக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்கு. ஒரு சினிமா துறையா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ஒரு நடிகனா பார்த்திருப்பீங்க, ஒரு அறிவாளியா பார்த்திருப்பீங்க, ஒரு 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 வெள்ளித்திரையில நாடகத்துல நடிகரா பார்த்திருப்பாங்க. ஆனா நான் பார்த்த ஒரு நிகழ்வுகள் ஒரு அறிவாளியாகவும், ஒரு அனுபவசாலியாகவும், ஒரு நாங்கள் எதிர்பார்க்காத நிகழ்வு இன்னைக்கு காலையில நடந்திருக்கு. நாங்கள் ஜோதிடத்தில் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு நிகழ்வுமே, ஒவ்வொரு வருஷமும் கடந்த 5 வருஷத்துல ஒவ்வொரு தடையும் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய உதாரணத்திற்கு ஒரு நிகழ்வு பெருமையா சொல்லும்போது அவர்கிட்ட எப்படி இருக்கும், சிறுமையா சொல்லும்போது அவர்கிட்ட இருக்கும், ஒரு மனம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட நிறைய கத்துக்குவேன். அவர் ஒரு நாள் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு தடையும் யார் போனாலும் அவருடைய வீட்டு வாசல்ல அவர் வழி நடத்துவார். அவர் வழி நடத்தும் போது, ஏன் சார் நீங்க இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல அது பழக்கம் இல்லை அப்படின்பாரு. அதே மாதிரி ஒரு 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 பரிசு பொருள் யார்கிட்டயாச்சும் வந்துருச்சு அப்படின்னா உடனே அதை பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்வார். அதை பிரிச்சு பார்த்துட்டு அதை எடுத்து கண்ணுக்கு முன்னாடி நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பழக்கமும் அவர்கிட்டேருந்து நாங்கள் கத்துக்கிட்டது இந்த ஜோதிடத்துல. ஒவ்வொரு கிரகங்களை பத்தியும், நட்சத்திரங்களை பத்தியும், ராசி மண்டலங்களை பத்தியும், நீங்க பண்டைய காலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களையும் நான் நிறைய அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். எங்களுக்கு எனக்கும் மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடத்துக்கு மட்டுமல்ல, எங்களுடைய ஜோதிடத்துறைக்கும் ஜோதிடர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் ஒவ்வொரு இழப்பாக தான் இந்த இடத்துல நான் ரொம்ப ஒரு மன வருத்தத்தோட தான் நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப அவரை பத்தி பேசுறதுன்னா 1 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம், அவ்வளோ நேரம் அவரை பத்தி பேசணும். அவர் ஒவ்வொரு நிகழ்வும், ஒரு சின்ன நிகழ்வா இருந்தாலும் ஒரு செயல்படுத்துறத பத்தி, ஒரு மனசை பத்தி, ஒரு பண்டைய காலத்துல இருக்கக்கூடிய அலெக்சாண்டரை பத்தி பேசினா, பிடல் காஸ்ட்ரோ பத்தி பேசினா, யாரை பத்தி பேசினாலும் சரி, அரசியலை பத்தி பேசினாலும் சரி, சமூகத்தை பத்தி பேசினாலும் சரி, ஆன்மீகத்தை பத்தி பேசினாலும் சரி, உளவியலை பத்தி பேசினாலும் சரி, அவர்கிட்ட இருக்க ஒவ்வொரு புத்தகமும் அவரை பேசும். ஒவ்வொரு வரியும் எடுத்து பேசும். உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்ன சார் படிக்கிறீங்கன்னு கேட்டா, இந்த நிகழ்வு நாளைக்கு இந்த நிகழ்வுல அதை பத்தி பேசணும், இதுல எங்கேயாச்சும் இன்னொரு பாயிண்ட் கூடுதலா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவத்தை எடுத்து சொல்லுவாரு. ஆச்சரியமா இருக்கும். அவருடைய இந்த மறைவு எங்களுக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்தையும் மன வேதனையும் கொடுக்குது அப்படிங்கிறத அந்த நிகழ்வுகளோட பகிர்ந்துக்கிறேன். நடிகர் ராஜேஷ் காலமாகி இருக்கிறார். இது தொடர்பாக இணைப்பிலே உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு, அது குறித்தான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருமூர்த்தி.